எல்லாருக்கும் நமஸ்காரம். என் பேர் ஜீவிகா. பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஏஎல்பி அஸ்ட்ராலஜி பேசிக் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் அஸ்ட்ராலஜி கிளாஸ்ன்னு சொன்னோன்னே எல்லார் மாதிரி தான் எனக்கும் என்னது அஸ்ட்ராலஜியா, அது வந்து ஒரு கடல் மாதிரி ஆச்சு. இதை எப்படி நம்ம படிக்கிறது, அது மாதிரி தாட்டே இருந்ததில்லை. பட் என்னோட கோச் ராதாகிருஷ்ணன் சார் எனக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க, when your decision influence people, naturally you must know what influence your decision. ரொம்ப எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. நம்மளோட டெசிஷன் வந்து எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது நம்ம நினைக்கிறோம் அது நம்ம டெசிஷன் சொல்லிட்டு. பட் இங்கே கிளாஸ் வந்தப்புறம் தான் புரியுது நம்மளோட ஒரு டெசிஷனை வந்து எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எதனால நம்ம இந்த முடிவெல்லாம் எடுக்கிறோம், எதனால இந்த சூழ்நிலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்ஸ் டு ராதாகிருஷ்ணன் சார். சார் இன்ட்ரடியூஸ் பண்ணல, சார் என்ன சொல்லலைன்னா நான் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பேனா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஜாயின் பண்ணியிருப்பேனா அப்படின்னா பெரிய question. So thanks a lot sir, first for introducing me into this class. ஏஎல்பி பற்றி சொல்லி ஆகணும். ஜீரோலேருந்து தான் உள்ளாரே வரேன். எனக்கு அந்த நாள் நட்சத்திரம் பற்றி ரொம்ப புரிதல் கிடையாது. உள்ளே வரும்போது ஜீரோ தான். ஆனால் அஸ்ட்ராலஜின்ற ஒரு கடலை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி ஒருத்தவங்களால கொடுக்க முடியுமா அப்படின்னா புதுவுடைமூர்த்தி சாரால தான் அப்படின்னு ரொம்ப எனக்கு, ஏன்னா அவ்வளோ சிம்பிள். நான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நம்மளால பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நான் ஒரு தேர்ட் பர்சனாக இருந்திருந்தேன்னா நானே அதே கேள்வி கேட்டிருப்பேன். இப்போ கிளாஸ்க்குள்ளார எனக்குள்ளார இந்த புரிதல் இருக்குது, எனக்குள்ளார இவ்வளோ உணர்தல் இருக்குன்னா இதை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குற சார் பிரமிக்காமல் இருக்கவே முடியல. எப்படி ஒரு பர்சனால் டே அண்ட் நைட் இதுலேயே இருந்தால் தான் இவ்வளோ புரிதலோடு சார் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கிளாஸ் அட்டன் பண்ணது நம்ம பாக்கியம் தான் சொல்லணும். அப்படிதான் அப்படி இருக்குங்க. அருளரசி மேம் நெக்ஸ்ட். என்ன ஒரு ஹம்பிள் பீப்புள். இது அவங்க கிளாஸ்ல என்ன 2 பேரும் சொல்றாங்களோ அதுதான் ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியம். இட்ஸ் லாட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அவங்கள்ட்ட. இதெல்லாம் இவ்வளோ ஹம்பிளாக இருக்காங்க. இப்படி வந்து ஒரு அவங்க கிளாஸில் வந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுற ஒரு செஷன் அது. அதுக்கு முன்னமே நான் அவங்க 2 பேருமே எவ்வளோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு நான் கண்ணாட பார்த்துருக்கேன். அப்படி இருக்க போகும்போது அதை பார்த்து நமக்கு இன்ஸ்பயர் ஆகாமல் இருந்ததா டவுட்டு. ஸோ ரொம்ப வெரி இன்ஸ்பைரிங் பீப்புள், வெரி குட் டீம். ஏன்னா அந்த கிளாஸில் வந்து அந்த டீம் அவ்வளோ தே மேக் ஷுர் யூ லேர்ன் அண்ட் கோ, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் இது கிடைக்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே தேவையா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவை. டீனேஜர்லேருந்து, இந்த குழந்தை டீனேஜ் பருவத்திலேருந்து இது கிடைக்கிறது ரொம்ப தேவை. ஏன்னா இட் இஸ் நாட் சம்திங் அஸ்ட்ராலஜின்னு நம்ம எங்கேயோ ஏதோ ஒன்றுன்னு ஒதுக்கி வச்சு பார்க்கறது இல்லை. இட் இஸ் மோர் கனெக்டட் டுவர்ட்ஸ் லைஃப். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக தேவை. பிகாஸ் இட்ஸ் எ லைஃப் லெசன். ஒரு ஏன்னா எல்லாரும் சுவாசிக்கிறோம், எல்லாரும் வாழ்கிறோம். அது நம்ம வாழ்கிறதுக்கு என்ன இம்பேக்ட் இருக்குது, என்ன எதனால சிச்சுவேஷன்ஸ் ஹேப்பனுங்கிறது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா வாழ்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தானே. ஸோ எல்லாருக்குமே தேவையான ஒன்று. இதை இவ்வளோ சிம்பிளாக கொடுத்ததுக்கு, இவ்வளோ சிம்பிளாக இந்த ஒரு ப்ராசஸ் கொண்டு போனதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். புதுவுடைமூர்த்தி சார், அருளரசி மேம், அந்த ஹோல் டீம், என்னோட கோச் ராதாகிருஷ்ணன் சார், பெரிய நன்றி. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். தேங்க்யூ.
ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.